திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அழக மகாதேவ நமச்சிவாய வாழ். அன்பர்கள் மக்களே, இன்று விநாயகர் சதுர்த்தி திருநாள். இந்த சதுர்த்தி திருநாளிலே எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நல்வாழ்வும் நல்ல அனுகிரகமும் செய்ய வேண்டுமாய் பெருமானுடைய திருவடியினை பிரார்த்தித்து, திரு நாரையூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாருடைய பெருமையினை நம்பியாண்டான் நம்பிகள் எடுத்துக்கூற இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக்கிக் கொள்வோம். அன்பர்களே, நாரையூரில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் தம்முடைய ஒரு கரத்திலே அவருடைய மறுப்பை வைத்திருக்கிறார், கொம்பை வைத்திருக்கிறார். அப்படி மறுப்பை கையில் வைத்துக் கொண்டு அருள் பொறுப்பாக அருள் மலையாக வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய விநாயக பெருமானுடைய திருவடியை நாம் போற்றி வணங்கினால் நமக்கு என்ன வளம் கிடைக்கிறது தெரியுமா? நம்முடைய வினைகள் நம்மை விட்டு அகலும், நம்முடைய அழுக்குகள் நம்மை விட்டு அகலும். எப்படி அகலுமா? நெருப்பு துண்டத்தை சாப்பிடுவதற்கு ஒரு எறும்பு விரும்பினால் என்ன ஆகும்? பக்கத்துல போனாலே எறும்பு காணாம போயிடும். அதே போலதான் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற அடியார் பெருமக்கள் பக்கத்துல துன்பம், அழுக்கு, அழுக்காறு, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எதுவும் பக்கத்துல வரக்கூட செய்யாதான். அழகா சொல்லுகிறார், மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடிபோற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பொன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மனம். அவர் பக்கத்துல வந்து அவரை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற துன்பங்கள் அது பக்கத்திலேயே வராம. எவ்வளவு பெரிய அனுக்கிரகம் விநாயகப் பெருமானுடைய திருவடியை வழங்குவோம். வித்தக விநாயகர் விரைகடல் சரணே என்று அவை பெருமானை சொன்னது போல விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கி எல்லா நலமும் பெறுவோம், நலமோடு வாழ்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள், வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அழக மகாதேவ நமச்சிவாய வாழ்.